தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடைய தேர்தல் பரப்புரை பயணம் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு அட்டவணையானது வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த பயண திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த பயண திட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, நமக்கு தற்போது கிடைத்திருக்கும் தகவல்கள் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியல் சுற்றுப்பயணத்தை வார இறுதி நாட்கள்ல சனிக்கிழமைகள்ல மேற்கொண்டு வருகிறார். 2 வாரங்கள்ல 4 தொகுதிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் வாரத்துல திருச்சி, அரியலூர் ஆகிய தொகுதிகளும், 2வது வாரத்துல திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள்ல உரையாற்றிவிட்டு அடுத்த வாரம் ஏற்கனவே வெளியிட்ட திட்ட அட்டவணையின்படி செப்டம்பர் 27ஆம் தேதி வட சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளுக்கும், அதுக்கு அடுத்த வாரம் அக்டோபர் 4ஆம் தேதி பிற மாவட்டங்களுக்கும் என, அதாவது ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் தேதி ஆகிய அட்டவணை தயாரிக்கப்பட்டது. இந்த நிலையில சுற்றுப்பயணத்துல முழுமையான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக சில நாட்களுக்கு முன்பு தகவல் கிடைத்தது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்கள்ல அறிவிக்கப்படும் என்றிருந்தாலும், அடுத்த வாரத்தை பொறுத்தவரை, அதாவது வரக்கூடிய வாரம் செப்டம்பர் 27ஆம் தேதி மாற்றி அமைக்கப்பட்ட அவருடைய சுற்றுப்பயணத்தின்படி ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய பகுதிகளில் அக்டோபர் 4ஆம் தேதியும், 27ஆம் தேதி கரூர், நாமக்கல் ஆகிய பகுதிகளிலையும் அவர் சுற்றுப்பயணத்துல கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அக்டோபர் 18ஆம் தேதி காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணத்துல பங்கேற்பதாக திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில அக்டோபர் 4ஆம் தேதி வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை தொகுதிகளில் மட்டும் அவர் உரையாற்ற இருக்கிறார். அதே போல வரக்கூடிய 27ஆம் தேதி வட சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு பதிலாக கரூர், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் அவர் சென்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். பல்வேறு காரணங்கள், வடகிழக்கு பருவமழை மற்றும் காவல்துறையிடம் அனுமதி பெறுவதில் இழுபறி ஆகிய காரணங்களுக்காக இந்த சுற்றுப்பயணம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.